டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் 2026க்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A அறிவிப்பு வெளிவந்து விட்டது. இன்னும் 2 மாதத்தில் குரூப் 4 அறிவிப்பும் வரப்போகிறது. குரூப் 4 மற்றும் குரூப் 2A போஸ்டிங் வாங்க வேண்டுமா? உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. உங்களை அரசு அதிகாரிகளாக மாற்ற போகும் ராஜ்யம். தரமான ஸ்டடி பிளான், கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். ராஜ்யம் ஒரு அதிரடி ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ராஜ்யம் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் ராஜ்யம் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் ராஜ்யம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸ் சார், மேத்ஸ்ல 25க்கு 25 அடிக்கணும் சார். எனக்கு மேத்ஸ் வராது, ஆனா நான் 25 எடுக்கணும். ஏன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இந்த 25க்கு 25 நான் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து அந்த டைமுக்குள்ள அடிக்கணும். எனக்கு ஷார்ட்கட் வேணும், எனக்கு லாஜிக் வேணும், எனக்கு எப்படி ஃபாஸ்டா போடக்கூடிய அந்த டெக்னிக் தெரியணும், அந்த ட்ரிக்ஸ் தெரியணும், இந்த ஃபார்முலாலாம் மைண்ட்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கனவு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, ரைட்டா, போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கனவு இருக்கும். அந்த மேத்ஸை தான் இந்த வீடியோல மொத்தமா பொளக்க போறோம். ஒவ்வொரு வெரைட்டியான சம்ஸ் இப்ப வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது, அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 2025ல கேட்ட டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் இருக்குல்ல, ரியல் கேள்விகள், ரைட்டா, ரியலா எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்களா 2025 டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கேள்விகள், அதை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு சமயம் எப்படி வந்து போடுறது, எப்படி வேகமா போடுறது, எப்படி வந்து ஃபாஸ்டா லாஜிக்கா ஆன்சர் கொண்டு வர்றது, மேத்ஸ் வரலனாலும் சரி வந்தாலும் சரி இந்த வீடியோல தரமான சம்பவம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. போன 2025ல கேட்கப்பட்ட குரூப் 2 கேள்விகளை வச்சு நம்ம பார்ப்போம். ஏன்னா அப்படிதான் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 4 எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடலாம், தட்டி தூக்கிடலாம், ரைட்டா. அதனால ஒவ்வொரு கேள்வியும் நச்சுன்னு போட்டு பொளக்க போறோம். ஏன்னா மொத்தமா பொளக்க போறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொளக்க போறோம். அதனால சேர்ந்து வச்சு பொளப்போம். டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கேள்விகள், ரைட்டா. சில கேள்விகள் ஈஸியா இருக்கும், சில கேள்விகள் மீடியமா இருக்கும், சில கேள்விகள் டஃபா இருக்கும், எப்படி வேணா இருக்கும், மாறி இருக்கும், ரைட்டா. ஆனா ரியல் கேள்விகள், ஏன்னா ரியல் கேள்விகளை வச்சு பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. 3 men or 4 women or 12 boys can complete a work in one day. In how many days a man, a woman and 5 boys together can complete that work? தமிழ்ல படிக்கிறேன். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? செக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கேள்வி வந்து டைம் ஓடர் கேள்வி, பார்த்தாலே தெரியுது, ரைட்டாங்க. 3 ஆண்கள் பெண்கள் வந்தா டைம் ஓடர் இருக்குதா? இந்த கேள்வியை எப்படி அடிக்கிறது, பார்த்தோன்னே எப்படி இதுக்கு ஆன்சர் பண்றது? கரெக்டா கவனிங்க. இந்த மாதிரி கொஸ்டினை 2 ஸ்டேட்மெண்டா உடைச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், செகண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு டேட்டா எடுக்கணும். ஒவ்வொரு மேத்ஸ் சம்லையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை எடுக்கணும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்டா இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கக்கூடியதை நம்பர்ஸா மாத்தணும். இதான் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும். டைம் அவுட் இருக்கட்டும், பெர்சன்டேஜா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், எந்த டாபிக்கா இருக்கட்டும். இப்ப கவனிங்க, 3 men can complete a work in one dayங்கறாங்க, அப்படிதானே? 3 ஆண்கள் ஒரு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 ஆண்கள் ஒரு வேலை. அப்படி பக்கத்துல எழுதிக்குங்க. பக்கத்து இந்த மாதிரி சமய நான் எப்படி போடுறேன்னா அது மாதிரி போடுங்க எக்ஸாம்ல. 3 ஆட்கள் ஒரு நாள்ல வேலையை முடிக்கிறாங்க, 3 1 பக்கத்துல எழுதிக்குங்க. அது இன்னொன்னு என்ன சொல்றாங்க, 4 பெண்கள் அதே வேலையை ஒரு நாள்ல முடிக்கிறாங்கிறாங்க. பக்கத்துல என்ன பண்ணுங்க, 4 பெண்கள் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எழுதிக்குங்க, ரைட்டா. அடுத்து 12 பசங்க ஒரு வேலையை ஒரு நாள்ல முடிக்கிறாங்கிறாங்க. அப்ப அடுத்ததுல 12 பசங்க ஒரு நாள் எழுதிக்குங்க. 3 ஆண்கள் ஒரு நாள், 4 பெண்கள் ஒரு நாள், 12 பசங்க ஒரு நாள். இந்த மாதிரி டேட்டாவை எழுதிக்கணும். இதான் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எந்த டாபிக்கா இருந்தாலும். அடுத்து கேள்விக்கு வாங்க. கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அதே வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் எவ்வளவு நாட்கள் முடிக்க முடியும்? இப்ப 3 ஆண்கள் ஒரு நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா அங்க ஒரு ஆண் கேக்குறாங்க. அப்ப ஒரு ஆணுங்கிறது எத்தனை நாள் இப்படி போடணும்.
இதுக்கு பேர் மேத்ஸ்ல பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். பாக்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இத்தனை பேர் இத்தனை இத்தனை இது எத்தனை, புரியுதா? எது வந்தாலும் சரி, இத்தனை இது இத்தனை, இத்தனை இது எத்தனை, இப்படி கேட்டாலே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்தாலே பாக்ஸ் மெத்தட்னு அர்த்தம். மூணுங்கிறது ஒண்ணுனா, மூணு ஆண்கள் ஒரு நாள வேலையை முடிப்பாங்கன்னா ஒரு ஆணி எத்தனை நாள், 4 பெண்கள் ஒரு நாள வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு பெண்ணு எத்தனை நாள், ரைட்டா? எத்தனைங்கிறது எக்ஸ், மேத்ஸ்ல அப்படிதான் எக்ஸ்னு வச்சு போடணும். அடுத்து இது 12 பாய்ஸ் ஒரு நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா 5 பாய்ஸ் எத்தனை நாள், புரியுதா? தனித்தனியா பாக்ஸ் மெத்தட்ல போடணும். சரி, எப்படி பாக்ஸ் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்க. எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் இருக்குல்ல, அதாவது எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் 1, அந்த 1 கீழே போட்டுங்க. மீதி 2 நம்பரையும் மேல பெருக்கிக்குங்க, அவ்வளவுதான். ரைட்டா? ஆட்கள் நாட்கள் இருக்கக்கூடிய சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க நம்பரை கீழே போட்டுக்கணும், மீதி மேல இருக்க நம்பரை மேலேயே பெருக்கி விட்டுறணும். கீழே கது கீழே, மேல கது மேல. சோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்கள் வருது. இது அப்படியே வச்சுங்க. இது அப்படியே அந்த ஒரு ஆள் சொன்னால, அந்த ஒரு நாள் ஒரு ஆள் அந்த வேலையை 3 நாள்ல முடிப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? அதை இதுக்கும் பெண்களுக்கும் பார்த்துருவோம். இதுக்கு தனியா எக்ஸ் வரும், இதுக்கு வேற வேல்யூ எக்ஸ். பக்கத்துல இருக்கதை கீழே போட்டுங்க, மேல இருக்கதை மேல பெருக்குங்க. 4 வருதா, இது தனியா வச்சுங்க. இதுக்கும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், பக்கத்துல இருக்கிறத கீழே போடுங்க, மேல இருக்கதை மேல பெருக்குங்க. 12/5 வருதா, இதையும் தனியா வச்சுங்க. இது என்னன்னா, ஒரு ஆண், அதாவது இங்க கேள்வி கேட்டிருக்காங்களே, அந்த ஒரு ஆண் ஒரு வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு பெண் அந்த வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். 5 சிறுவர்கள் அந்த வேலையை 12/5 நாள்ல முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அதான் இது வரைக்கும் போட்டது, அதான் அர்த்தம். இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, இணைந்து, எப்படி மூவரும் இணைந்து செய்யறாங்க, கம்பைன்டு. இது புரியுதா? பாக்ஸ் மெத்தட்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 3 ஆண்கள் ஒரு நாள்பா, ஒரு ஆண் எத்தனை நாள்பா, எக்ஸ். பக்கத்துல கீழே, மேல இருக்கிறது மேல. அப்படியே மாதிரி பெண்கள், அதே மாதிரி சிறுவர்கள் போட்டு முடிச்சிட்டோம். ஆனா இணைந்து 3 பேர் கம்பைண்டா சேர்றாங்க, ஒர்க் டுகெதர். அப்ப கம்பைண்டா சேர்றாங்கன்னா என்ன செய்யணும்? டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க. 2 பேர் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஏ இத்தனை நாள், பி இத்தனை நாள். அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, நம்மளுடைய நிறைய வகுப்புல சொல்லியிருப்பேன், XY by X plus Y, இதான் ஷார்ட்கட். 3 பேர் ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, XYZ by XY plus YZ plus ZX அப்படின்னு ஒரு ஷார்ட்கட். நான் முன்னாள் வகுப்புல சொல்லியிருப்பேன், எடுத்து பார்த்துங்க. அப்ப இதுல 3 பேர், அதுல எக்ஸ்ங்கிறது 3, ஒய்ங்கிறது 4, இசட்ங்கிறது 12/5. அதான் நான் அந்த ஷார்ட்கட்ல சொல்றேன். 3 பேர் சேர்ந்து செய்யறாங்கன்னா இதான் ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட்? XYZ by XY plus YZ plus ZX, இதான் ஷார்ட்கட். ஏன்னா 3 பேர் சேர்ந்து தானே கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப நான் இது வரைக்கும் பண்ணலாம், உங்களுக்கு புரியுதா? அதாவது நிறுத்தி நிதானமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டா அழகா தூக்கிடலாம், அழகா தூக்கிடலாம். ரைட்டா? சோ 3, 4, 12/5 அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. 3, 4, 12/5 அந்த ஃபார்முலால போட போறோம். ரைட்டா? 3 XYZ 3 × 4 × 12/5 by XY. XYனா 3, 4, 12 plus YZ னா 4 × 12/5 48/5. இந்த பெருக்குதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணணுங்க. ரைட்டா? XZ 3 × 12/5 36/5. இதான் ஆன்சர், முடிஞ்சு. ரைட்டா? என்ன சார் இதான் ஆன்சர்னா, ஆன்சர் ஏதாவது ஆன்சர்ல டிஜிட்ல வரணுமா சார்? பண்றேன் இருங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ரைட்டா? இப்படி இருக்கா? 3, 4, 12 3 × 4 12 12 × 12 எவ்வளோ? உங்களதான் கேக்குறேன். 12 ஸ்கொயர் என்ன டக்குன்னு சொல்லணும். 144/5. ரைட்டா? சோ 144/5 மேல போட்டுங்க. 144/5 மேல போட்டுங்க. கீழே இங்க ஒண்ணுமே இல்லையா, எல்சிஎம் 5ங்க. கீழே எல்சிஎம் 5. ரைட்டா? இங்க 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 1 × 5 மேல × 5 12 × 5 60ங்க. 60. 5 × 1 மேல 48. 5 × 1 மேல 36. ரைட்டா? சோ 144/5 மேல வந்துருச்சு. கீழே இதை நான் 3மே கூட்டுங்க. 4 1 10 13 14 1 144/5 கீழே வருது. ரைட்டா? சோ மேலேயே 144/5 கீழே 144/5 அடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஆன்சர் ஒரு நாள். ரைட்டா? இந்த கால்குலேஷன்லாம் இருக்குல்ல, பெருக்குதல் கழித்தல் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. 12 × 12 144 பா, 13 × 13 169 பா, 14 × 14 196 பா. புரியுதா? 16 × 16 256 பா, 17 × 17 289 பா, 18 × 18 324 பா, 19 × 19 361 பா, 20 × 20 400 பா. ஸ்கொயர்
ரைட்டா, பெருக்குதல் கழித்தல் எல்லாமே. ஆன்சர் வந்து ஒரு நாள். அப்ப இந்த சம்ம ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிட்டோமா? அதாவது அத்தனை ஆட்கள் வச்சுட்டு இத்தனை இது எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் மொத்தத்துல 3 போட்டு மூணுமே XYZ by XY plus YZ plus ZX ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு. ரைட்டா, எந்த குழப்பமும் இல்லாம ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த சம் போலாம். ஆன்சர் ஒரு நாளா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்து the cost of 15 கிலோகிராம், அதாவது 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255, 17 கிலோகிராம் டீ தூள் விலை 1615 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை என்ன? நல்லா இருக்குல்ல? அதாவது 15 கிலோகிராமோட விலை வந்து 255. என்ன இங்க எழுதிக்குவோம், 15ங்கிறது 255, 15ங்கிறது 255 அப்படி. ஏன்னா 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255, கீழே 18 கிலோகிராம் சர்க்கரையின் விலை என்னன்னு கேக்குறாங்களா? அப்ப அங்கே போட்டுருவோம். 18ங்கிறது என்ன? பாக்ஸ் போன சம் மாதிரிதான். போன சம்ல ஆட்கள் நாட்கள் அப்படி போகுது பாக்ஸ். இந்த சம்ல கிலோ சர்க்கரை அப்படி போகுது. ரைட்டா, 15 கிலோ 255, 18 கிலோ என்னப்பா? எப்பா 15 கிலோ 255 ரூபாப்பா, 18 கிலோ என்னப்பா? அப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். பக்கத்துல எக்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்க? 17 கிலோகிராம் டீ தூள் விலையா? டீ தூள் வேற உள்ள வருது. சக்கரை டீ தூள்லாம் வேணும்ல. 17 கிலோகிராம் டீ தூளோட விலை எவ்வளவா? 1615. என்ன 21 கிலோகிராம் டீ தூள் என்னன்னு கேக்குறாங்க. அது இங்கே போட்டுருவோம். 21 கிலோகிராம் டீ தூள் என்ன? ரைட்டா, பாக்ஸ் உருவாக்குறோம். அடுத்தது 22 கிலோகிராமோட அரிசியோட விலை இது 572. இப்படி பக்கத்துல போட்டுக்கணும். அப்புறம் 27 கிலோகிராம் அரிசியின் விலை என்ன? அப்ப 27 பக்கத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ரைட்டா, இப்படி நம்பர்ஸா பாக்குறப்ப ஒரு மாதிரி இதான் ஆகும். அப்படிலாம் ஆகக்கூடாது. நம்பர்ஸ் பிடிக்கணும், விளையாடணும் நம்பர்ஸ் கூட. 15ங்கிறது 255, 18ங்கிறது என்ன? நல்லா இருக்குல்ல, சொல்றதுக்கே நல்லா இருக்கு. இப்ப உங்களுக்கு கால்குலேஷன் தான் மெயின். கால்குலேஷன். இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? இப்ப பாக்ஸ்ல எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்னு விஷயம் சொல்லிட்டு நான் உள்ள போறேன். பாக்ஸ் மெத்தட ரெண்டா பிரிக்கலாம், டைரக்ட், இன்டைரக்ட். நம்ம போன சம் பார்த்தோம்ல, ஆட்கள் நாட்கள், அது வந்து இன்டைரக்ட் மெத்தட்னு அர்த்தம். பாக்ஸ்ல இன்டைரக்ட் மெத்தட்னு அர்த்தம். அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தட்னா தான் நான் போன வாட்டி போட்டேன்ல, எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறத கீழே போட்டுக்கணும், மேல இருக்கிற மேல போடணும். அது இன்டைரக்ட் மெத்தட். இது ஆனா டைரக்ட் மெத்தட். அது என்ன சார் டைரக்ட் இன்டைரக்ட்? அதாவது இப்ப 15 கிலோ 255, 18 கிலோ எவ்வளவுன்னு கேக்குறாங்களா? இப்ப இங்க கிலோ அதிகரிக்குதா? அப்ப விலை கண்டிப்பா அதிகரிக்க தானே செய்யும். லாஜிக்கா யோசிச்சாலே அதிகரிக்க தானே செய்யும். ஆமா, 15 கிலோ என்ன 18 கிலோ அதிகரிக்குன்னா இங்க விலையும் அதிகரிக்கும். இங்க அதிகரிச்சது இங்க அதிகரிச்சுன்னா அது பேர் டைரக்ட் மெத்தட்னு அர்த்தம். பாக்ஸ்ல நான் முன்னாடி போன சம் பார்த்தோம்ல, 10 ஆளு 20 நாள்ல முடிக்கிறாங்க, 5 ஆளு எத்தனை நாள்? இப்ப இங்க 10ல இருந்து 5னா ஆட்கள் குறையுதா? ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் அதிகமாகும், அப்படிதானே? போன சம்ல சொல்றேன், ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் அதிகமாகும். இது பாக்ஸ் மெத்தட்ல இன்டைரக்ட்னு அர்த்தம். அந்த இன்டைரக்ட்ல எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறத கீழே போடணும். இப்ப இதுல எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸுக்கு கிராஸா இருக்கிற நம்பரை கீழே போட்டுக்கணும். புரியுதாங்க? இன்டைரக்ட் மெத்தட்னா எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பரை கீழே போடணும். போன சம் பார்த்த மாதிரி ஆட்கள் நாட்கள் அப்படின்னு ஒரு சம் பார்த்தோம்ல, இங்க ஆள் அதிகமானா அங்க நாள் குறையும், இங்கிட்ட ஆள் குறைஞ்சா அங்க நாள் அதிகரிக்கும், இங்கிட்ட மைனஸ் தான் அங்க பிளஸ். இது பேர் இன்டைரக்ட் மெத்தட்னு அர்த்தம். அது போன சம்ல பார்த்து முடிச்சோம். எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறத கீழே போட்டுக்கணும். இந்த சம் வந்து அதே பாக்ஸ் மெத்தட் தான், டைரக்ட் மெத்தட்னு அர்த்தம். அப்ப இதுல எக்ஸுக்கு கிராஸ் ஆகிறத கீழே போட்டுக்கணும், மீதி ரெண்டையும் மேல பெருக்கிக்கணும். அதே மாதிரி தான் இதையும் எக்ஸுக்கு கிராஸ் ஆக 17 கீழே போட்டுக்கணும், மீதி ரெண்டையும் மேல பெருக்கிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸுக்கு கிராஸ் ஆக 22 கீழே போட்டுக்கணும், மீதி ரெண்டையும் பெருக்கிக்கணும். ரைட்டா, மீதி ரெண்டையும் பெருக்கிக்கணும். நீங்க இந்த நம்பர்ஸ்லாம் நல்லா சால்வ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வாங்க. ரைட்டா, மைண்ட் செட்ல பாருங்க. 3 வந்து 6 வாட்டி போகும், 3 5 வாட்டி போகும். 3வது வாய்ப்பாடுல அடிச்சேன். ஏன்னா 5வது வாய்ப்பாடுல அடிங்க, 5 5 25, இன்னொரு 5 1. ரைட்டா, 51. இப்ப பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 306 வருமா? இது அப்படியே வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கறாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா, அடுத்த இன்னொரு எக்ஸ், இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்ப இப்படி இருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது என்னன்னா 17 வந்து ஒரு பகா எண், பிரைம் நம்பர். 17ல வேற எதுவும் அடிப்படாது. 3ஆல அடிக்க முடியாது, 5ஆல அடிக்க முடியாது. ஏன்னா அது பகா எண்ணா 1ஆலையும் தன்னாலையும் அடிக்க முடியும். அப்ப நீங்க 17ஆம் வாய்ப்பாலே அடிக்கணும். இங்கதான் நீங்க யோசிக்கணும். இதுதான் கால்குலேஷன்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு 17ஆம் வாய்ப்பால எப்படி அடிக்கிறது யோசிங்க. மேல 161 எடுத்துங்க. ரைட்டா, கீழே 17 இருக்கா? மைண்ட்ல யோசிங்க.
17 இன்ட்டு 10 போட்டாலே 170. 17 இன்ட்டு 10 போட்டாலே 170. மேல 161 இருக்கா? அப்ப 10க்கு கீழே 9 தானே இருக்கும். ஏன்னா 17 இன்ட்டு 10 170. நம்ம 161 கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அப்ப 17 இன்ட்டு 9 தானே அர்த்தம். 17 இன்ட்டு 9 எவ்வளோ? 17 இன்ட்டு 9 எவ்வளோ? 3 6 153 வந்துச்சா? 153 வந்துருச்சா? 153க்கும் 161க்கும் கேப் எவ்வளோ? 8. அந்த 8 குட்டியா போட்டுங்க. 85. ரைட்டா? 17 இன்ட்டு என்ன பண்ணா 85? 5 வாட்டி பண்ணா 85. கொஞ்சம் பெருக்குதெல்லாம் ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்டா? சோ 95 இன்ட்டு 21 எவ்வளோ? 95 இன்ட்டு 21. 5 9 10 1 10 12. ஸோ 5 9 1 3 95ங்க. 1 3 95. ரைட்டா? ஒரு நிமிஷம். 2 10 1 18 ஒரு நிமிஷம் 19 5 9 1 9 95ங்க. ரைட்டா? 1 9 95. 1 9 95. சாரி 1 9 95. அடுத்து இதை அடிப்போம். இது ஓகே. 22ஆம் வாய்ப்பாடுல பேசாம அடிச்சு விட்டுட்டா. 2ஆம் வாய்ப்பாடுல அடிச்சுட்டா டைம் எடுக்கும். 22ல அடிச்சு விட்டுட்டா. பாருங்களேன், 22 2 வாட்டி போனா 44. 44. இங்க 57 இருக்கா? 44க்கும் 57க்கும் ஒரு கேரி 13 வருமா? 132 பக்கத்துல 13 போட்டா 132. 22 இன்ட்டு என்ன பண்ணா 132? 6ல முடியணும், 2ல முடியணும், 6 பண்ணா வரும். 22 இன்ட்டு 6 பண்ணா 132. அவ்வளவுதான். இது உங்களுக்கு வரலன்னா நீங்க 2ஆலே அடிங்க, ஆன்சர் வந்துடும். ரைட்டா? 27 இன்ட்டு 26 எவ்வளோ? 27 இன்ட்டு 26. 26 இன்ட்டு 26 போட்டாலே ஒரு 676 வந்துடும். 676 26 ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 676 ஒரு 26 ஆட் பண்ணி விட்டீங்கன்னா 2 1 8 10 1 702 வருதுங்க. 702. என்ன 676 20 எஸ் 702. ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும் இப்ப? மொத்த விலை கேட்குறாங்களா? மூணுமே கூட்டின ஆன்சர். இந்த 3 நம்பரையும் கூட்டின ஆன்சர். அதாவது 1 95 702 306. இது மூணையும் கூட்டுங்க. 7 13 கேரி 1 10 கேரி 1 10 17 20 கேரி 2 3003 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி. நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால நீங்களா மேத்ஸ்ல பயப்படக்கூடாது. ரைட்டா? அடிக்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட்ல போட்டோம் 3 நம்பருக்கும். அப்புறம் இது பாக்ஸ்ல டைரக்டா இன்டைரக்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது டைரக்ட். ஏன்னா இங்கிட்ட அதிகமாச்சுன்னா இங்கிட்ட அதிகமாகும். அப்படின்னா டைரக்ட்னு அர்த்தம். டைரக்ட்னா எக்ஸுக்கு கிராஸ் ஆக நம்பரை கீழே போட்டுக்கணும், மீதி 2 நம்பரையும் மேல பெருக்கிக்கணும். ரைட்டா? இதே இன்டைரக்டா இருந்தா எக்ஸுக்கு சைட்ல இருக்க நம்பரை கீழே போட்டுக்கணும். போன சம் பார்த்த மாதிரி. அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணேன், ஒவ்வொன்றுமே அடிச்சேன், 3யுமே கூட்டினேன், ஆன்சர் 3003 அடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். ரைட்டா? ஓகே, அடுத்த சம் போலாம். The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income in percentage. ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க. ஒவ்வொன்றும் வெரைட்டியா சம உங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டு இருக்கேன். ரைட்டா? சில சம ஷார்ட்கட்ல போடலாம், சில சம ஃபார்முலால போடலாம், பாக்ஸ் மெத்தட் இந்த மாதிரி வெரைட்டியா நான் காட்டிட்டு இருக்கேன். ரைட்டா? ஏன்னா மேத்ஸ் அப்படிதான் கையாளணும். அதாவது இந்த சம கவனிங்க. The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income in percentage. இந்த மாதிரி சம் வந்தாலே நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ரொம்ப ஃபேமஸான ஷார்ட்கட். நம்ம சொல்ல போறது ரொம்ப ஃபேமஸான ஷார்ட்கட். எந்த ஒரு சம்லயுமே 2% வருதுன்னு வச்சுக்கங்க. அது பெர்சன்டேஜ் டாபிக்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த டாபிக் வேணா இருக்கட்டும். எந்த ஒரு சம்ல 2% வருது அப்படின்னாலே நான் சொல்ற ஃபார்முலாவை கவனிங்க. ரைட்டா? அது 2% வரணும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரணும். குறைவு அதிகம் வார்த்தை எல்லாம் வரணும். அப்படி வந்தாலே ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதான் ஷார்ட்கட். எக்ஸ்ங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் நம்பர், ஒய்ங்கிறது இன்னொன்று. அவ்வளவுதான். ஓகே ஓகே. ரொம்ப ஃபேமஸான ஷார்ட்கட் இது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா இன்க்ரீஸ்ங்கிறாங்க. அப்ப நீங்க எக்ஸுக்கு என்ன போடணும் அப்படின்னா பிளஸ் 10ன்னு போடணும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீஸ்னா பிளஸ் 10, டிக்ரீஸ்னா மைனஸ் போடணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அடுத்தது டிக்ரீஸ் பை 10%ங்கிறாங்களா, ஒய் வந்து டிக்ரீஸ்ங்கிறாங்க. அப்ப மைனஸ் 10ன்னு போடணும். அவ்வளவுதான். ஓகே, அப்படியே போடுங்க. பிளஸ் எக்ஸ் வந்து பிளஸ் 10 இன்டு ஒய் வந்து மைனஸ் 10 பை 100. 10 கேன்சலு, 1 கேன்சலு, மைனஸ் 1%. 1% குறையுதுன்னு அர்த்தம். எவ்வளோ? 1% குறையுதுன்னு அர்த்தம். ஓகே வாங்க, சிம்பிளா இருக்கா? ரெடியூஸ்டு பை 1%. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர்.
ஓகே, சோ அப்ப 2% வந்தாலே ஃபார்முலா ஷார்ட்கட்டா போட்டுருங்க. அடுத்தது டேஞ்சருங்கிறது 10, 7, 20, 13, 11, 24 ரைட்டு. மிஷினுங்கிறது என்ன? டேஞ்சருங்கிறது இதுனா மிஷினுங்கிறது என்ன? இது பேர் கோடிங் அண்ட் டீகோடிங் சொல்லுவோம். ரீசனிங் டாபிக் ரைட்டா? இதுல பாருங்க, இது எப்படி போடணும் அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. டினா 10, ஏனா 7, என்னனா 20, ஜினா 13, ஈனா 11, ஆர்னா 24ன்னு சொல்லிட்டு. அதுல நீங்க யோசிக்கணும் எப்படின்னா, இப்ப டினா 10 ஒரு முத 2 லெட்டரை வச்சே யோசிச்சிடலாம். இந்த முத 2 லெட்டரை வச்சே என்ன ட்ரிக்ஸ் அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிடலாம். எப்படி யோசிக்கலாம்? சிம்பிள். ஏபிசிடில ஏபிசிடி இருக்குல்ல, அந்த ஏபிசிடில ஒவ்வொன்னு என்னென்ன லெட்டர் அப்படிங்கறத, அதை எந்த நம்பருங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஏங்கிறது முதல் லெட்டரா, அப்ப ஏனா 1ன்னு அர்த்தம். பிங்கிறது 2ஆம் லெட்டரா, அப்ப பினா 2ன்னு அர்த்தம். 3ஆம் லெட்டர் என்ன? சியா, அப்ப சிக்கு 3ன்னு அர்த்தம். 4ஆம் லெட்டர் என்ன? டியா, அப்ப டிக்கு 4ன்னு அர்த்தம். அப்ப இது மாதிரி போயிட்டே 26 லெட்டருக்கு இசட்னா 26. அப்ப அப்படிதானே? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நடுவுல எம்ங்கிறது எத்தனை லெட்டர்னு சொல்லிட்டு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இ ஜாட்டி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இ ஜாட்டி சொல்லுங்க ஒரு வாட்டி, நீங்க சொல்லுங்க. இ ஜாட்டி எப்படி? இ ஜாட்டி என்ன சார்? இது என்ன ஷார்ட்கட்? நான் சொல்றேன். ஈனா 5, ஜேனா 10, ஓனா 15, டீனா 20, ஒய்னா 25. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 5, 10, 15, 20, 25 5ஆவது வாய்ப்பாடு, அதான் 5ஆவது பெருக்கல் பலன் இருக்குல்ல, அதுக்கான ஒவ்வொரு லெட்டரும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேற ஏதாவது லெட்டர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல வந்துருங்க போதும். இப்ப என் எத்தனாவதுன்னு தெரியணும் அப்படின்னா, என் எது பக்கத்துல இருக்கு? ஓக்கு முன்னாடி இருக்கா? எம்என் ஓ. ஓவே 15னா என் வந்து 14. எப்படி? இசட் எவ்வளவு தெரியணும்? இசட் ஒய் 25, அடுத்த இசட் 26. புரியுதா? எஸ் எத்தனை லெட்டர்? இப்ப டி வந்து 20, எஸ் டி, டிக்கு முன்னாடி தானே எஸ், அப்ப எஸ் 19. ஈஜாட்டி, அதான் ஷார்ட்கட். 5, 10, 15, 20, 25 ஈஜாட்டி. அதை ஞாபகம் வச்சாலே, அந்த பவுண்டரியை ஞாபகம் வச்சாலே போதும். ஓகே, அப்படியே வச்சுக்கோ. ஓகே, டினா 4, ஏனா 1 ரைட். 4 10 ஆகுது, 1 7 ஆகுது. எப்படி ஆகுது? பிளஸ் 6 போட்டா ஆகுதா? இங்கேயும் பிளஸ் 6 போட்டா ஆகுதா? ட்ரிக்கா கண்டுபிடிச்சாச்சா? ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். கேட்ட சம்மானா ஒரிஜினல் சம்மு. எல்லா லெட்டருக்கும் பிளஸ் 6 போட்டா நம்பர் வந்துருது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன எம்என்ஓ, ஓ 15னா என் 14. சோ என் 14, 14 பிளஸ் 6 என்ன 20 வந்துச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். 3 லெட்டருக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதான் ட்ரிக்குன்னு அர்த்தம். என்ன? ஈஜாட்டிய ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து மிஷினுங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. மிஷினுங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எம் இருக்கா? எம் எத்தனை லெட்டருங்க? எம் எத்தனை லெட்டரு? கரெக்டா கவனிங்க. ஓ 15, எம்என்ஓ அப்படிதானே? ஏபிசிடில எம்என்ஓ தானே சொல்லுவோம். ஓ 15, அதுக்கு முன்னாடி என்னங்கிறது 14, அதுக்கு முன்னாடி எம்ங்கிறது 13. அப்ப வந்து எம் வந்து 13 ரைட்டா? எம் 13. உடனே 13 தான் ஆன்சர். இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஆன்சர். அப்படி இல்ல ராஜா, பிளஸ் 6 போடணும் ராஜா. ஏன்னா அதான் அங்க ட்ரிக்கு. சோ 13 பிளஸ் 6 19ன்னு வரும். சோ 19ல 2 ஆப்ஷன் இருக்கு ரைட்டா? 19ல 2 ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் கிளவரா எக்ஸாம்ல யோசிக்கணும். 19ல 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க அடுத்த லெட்டரையும் கூட்டி பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அடுத்த லெட்டர் சேமா தான் இருக்கு, அடுத்த நம்பரும் சேமா தான் இருக்கு. ஆனா இந்த நம்பர் மாறுது, 4வது டிஜிட் மாறுது. என்ன? அப்ப 4வது டிஜிட் என்ன? ஹச்சா? அந்த ஹச்சுக்கு மட்டும் கண்டுபிடிங்க போதும். ஹச்சுக்கு என்ன நம்பரு? ஏபிசி ஈஜாட்டி. ஈஜாட்டில ஹச் என்ன இருக்கு? ஏபிசிடிஇ எஃப் ஜி ஹச் ஐ ஜே. ஜேக்கு முன்னாடி ஐ, ஐக்கு முன்னாடி ஹச் வருது. ஜேங்கிறது 10, ஐங்கிறது 9, ஹச்சுங்கிறது 8 வரும். ஹச் 8 வந்துருச்சா? 8னா 8 மட்டும் இல்ல, 8 பிளஸ் 6 14 வரணும். 14னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு. ஓகே, நைஸ் நைஸ், சூப்பர் சம், சூப்பர் சம். அடுத்து, ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50ம் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலை விகிதத்தை காண்க. ஒரு 500 ரூபாய்க்கு என்ன ஒரு 12 மேசைகளும் நாற்காலிகள். 12 மேசைனா 12 மேசையும் தனியா நாற்காலிகள் இல்ல, நாற்காலிகள் மேசைகள் மொத்தம் 12 அப்படி அர்த்தம் ரைட்டா? ஒரு மேசையின் விலை 50ம் ஒரு நாற்காலியின் விலை 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க.
இந்த மாதிரி சம்லாம் கேக்குறாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க, வேற வழியே இல்ல. அதாவது மேசைகள் நாற்காலிகள் டோட்டலா எத்தனை இருக்கு? 12 இருக்கு. இப்ப மொத்தம் எக்ஸ் மேசைகள்னு வச்சுக்குவோம். மேத்ஸ்ல இந்த எக்ஸ்னு வைக்கிறதா ஒரு கலையே. எக்ஸ் தான் மேத்ஸ், ரைட்டா? மொத்தம் எக்ஸ் மேசைகள் அந்த மனித வாங்குறான்னு வச்சுக்கோங்க. நாற்காலிகள் ஒரு ஒய் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, ஆனா எக்ஸ் மேசைகள் ஒய் நாற்காலிகள் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா 12 கேட்டாங்க. ஏன்னா மொத்தம் 12 தானே, மொத்தம் 12. மேசைகளும் நாற்காலியும் கூட்டினா 12, ரைட்டா? அடுத்து அந்த மேசையின் விலை பாருங்களேன் 50. நாற்காலியின் விலை பாருங்க 40. அப்பனா என்ன அர்த்தம்னா, மேசைகள் மொத்தம் எக்ஸ் வாங்குறானா, ஒவ்வொரு மேசையோட விலை 50னா மொத்த மேசையின் விலையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 மேசை வாங்குறான், ஒரு மேசையோட விலை 50. 10 மேசைனா எவ்வளோ? 50 × 10 பண்ணுவீங்களா? இன்டு பண்ணுவீங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸோட 50 இன்டு பண்ணுங்க, மொத்த மேசையோட விலை கிடைச்சிடும். இந்த 50 எக்ஸ்ங்கிறது மொத்த மேசையின் விலைன்னு இமேஜின் பண்ணிக்கங்க, ரைட்டா? ஒய் வந்து ஒய் நாற்காலிகளா, ஒரு நாற்காலியின் விலை 40. அப்ப 40 ஒய்ங்கிறது மொத்த நாற்காலிகளின் விலைன்னு அர்த்தம். மொத்த மேசைகளின் விலையும் மொத்த நாற்காலியின் விலையும் கூட்டினா 500ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, நம்ம எப்படியா சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியணுங்க கண்டிப்பா. அதாவது இப்போ இங்க 50 எக்ஸ்ன்னு இருக்கு, ஏன்னா இங்க வெறும் எக்ஸ்ன்னு இருக்கு. நீங்க என்ன செய்யுங்கன்னா, இங்க 50ன்னு வரணும், இதுக்கு முன்னாடி 50 வரணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் 50ஆல பெருக்கணும். ஜெனரலா இப்படிதான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவாங்க. மேத்ஸ்ல ஏதோ அப்படி வச்சிருக்காங்க, என்ன பண்றது, நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 50 எக்ஸ்னா மேலே 50 வரணுமா, அப்பதான் அடிக்கணுமா சொல்றாங்க மேத்ஸ்ல. சோ ஓகே, மேல 50 அப்படியே பெருக்குங்க. 50 எக்ஸ் இதோட 50 பெருங்க, 50 ஒய். 12 × 50 என்ன? 600. 12 × 50 600. டக்கு டக்குன்னு மனசுல போடணும், டக்குன்னு. அதுக்கப்புறம் மைனஸ் 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 கீழே அடிச்சு விடுங்க. 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. 1 கேன்சல் பண்ணா 10, ரைட்டா? சோ ஒய் 10ன்னு கிடைச்சிச்சா? ஒய்னா என்ன? நாற்காலிகள் 10. ஆல்ரெடி நம்ம என்ன வச்சோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் 12. அதுல ஒய் வந்து 10. அப்ப எக்ஸ் என்ன? 2. அவன் மொத்தம் 12. அதுல நாற்காலிகள் மட்டுமே 10னா மேசை 2 தானே, என்ன நான் சொல்றது, ரைட்டா? சோ 2 மேசை, அப்படித்தானே? ரைட். 2 மேசை 10ங்கிறது இது. அதாவது நாற்காலிகள் 10 கரெக்டா எழுதிக்கணும், ஏன்னா கடைசியா ரேஷியோ கேக்குறாங்க, அதனால கரெக்டா எழுதிக்கணும். நாற்காலிகள் 10, மேசை 2, ரைட்டா? நாற்காலிகள் 10, மேசை 2. சரி, கடைசியா என்ன கேள்வி கேக்குறாங்க? வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. நாற்காலி மற்றும் மேசைங்கிறாங்க, அப்பனா நாற்காலி இஸ் டு மேசைன்னு அர்த்தம். 10:2 தான் ஆன்சர். 10:2 தான் ஆன்சர். 10:2 என்ன கொஞ்சம் அடிங்க. 5:1 இஸ் த ஆன்சர். கேட்டாங்க 5:1 இஸ் த ஆன்சர். மேசை நாற்காலி, ஒய்ங்கிறது நாற்காலி, நாற்காலி மற்றும் மேசை தான் கேட்கறாங்க. ஸோ 5:1 இஸ் த ஆன்சர். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க 2:10 இருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, வந்துச்சா 2 வந்துச்சுப்பா, 10 போப்பா, 2 10 போப்பா அப்படின்னு அடிப்பீங்க. ஆனா யாரும் வச்சுங்க, நாற்காலி மேசையின் விகிதத்தை காணுங்க கேட்கறாங்க. அப்ப நாற்காலி மற்றும் மேசைனா 10:2. 10:2 5:1 இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஓகே. ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவுக்கு 252 வினாடிகளும், பிவிக்கு 308 வினாடிகளும், சிவிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் அந்த எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள். இது எல்சிஎம் HCF ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டில பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின், ஒரு டைம் அவுட் ஒரு கொஸ்டின், ஒரு ரீசனிங் கோடிங் அண்ட் டீகோடிங் கொஸ்டின், ரைட்டா? இந்த மாதிரி வெரைட்டியா பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டா? ரேஷியோ இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுல HCF LCM ஒரு வெரைட்டி. இப்போ இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப நிறைய வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சம்லாம் எப்படி போடுறதுன்னா, இந்த 3க்கு LCM தான் ஆன்சர், முடிஞ்சு. ஏவுக்கு 207, பிவுக்கு 308, சிவுக்கு 193. இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும், ஒரு ஸ்கூல்ல ஒரு பெல் அடிக்குது, 2 நொடி 4 நொடி 8 நொடி 12 நொடியில் அடிக்குது, எல்லாம் ஒரே நேரத்தில் திரும்ப எப்போ அடிக்கும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு வட்ட சுத்தி வராங்க. இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் இந்த நம்பர்ஸ்க்குலாம் LCM எடுக்கணும்னு அர்த்தம். LCM இஸ் த ஆன்சர், ரைட்டா? சரி, இது 3க்கு LCM எப்படி கண்டுபிடிக்கிறது? டானா மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். இந்த டானா போடுவீங்களா, அதுல கண்டுபிடிக்கலாம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, LCM எடுக்கிறது நான் இல்ல, ஜென்ரலா சில நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா,
3 நம்பருக்கு எல்சிஎம் வேணும் அப்படிதானே? இல்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க. பெரிய நம்பர் என்ன? 308. அந்த 308 வச்சுக்கோங்க. 308 அந்த பெரிய நம்பர் இன்டு 2 போடுங்க. ஒரு 616 வருமா? அந்த 614 இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது போகுதான்னு செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷனை மாத்திடலாம். அதாவது எல்லாமே வினாடிகள்ல இருக்கு. ஏன்னா ஆப்ஷன் எல்லாத்தையும் வினாடிகள்ல மாத்திடலாம். மாத்தினதுக்கு அப்புறம் இதுல எது எல்சிஎம் ஆகும்னு சொல்லிட்டு நாம ஓரளவுக்கு டேபிள்ஸ் வச்சு யூகிச்சு அடிச்சிடலாம். கவனிங்க. இப்ப 26 நிமிஷம் 18 செகண்ட் ஃபுல்லாவே வினாடிகளா மாத்திருங்க. எப்படி வினாடிகளா மாத்துறது? 26 நிமிஷம் இன்டு 60 போட்டீங்கன்னு வைங்களேன். இந்த 26க்கு மட்டும் இன்டு 60 போட்டீங்கன்னா அந்த 26 நிமிஷம் வினாடிகளா மாறிடும். இன்டு 60 போட்டா 0 6 3 1560 வருது. பிளஸ் ஒரு 18 1578 வருது. 1578 இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம்மா இருக்க முடியுமா முடியாதா? அதை மட்டும் தான் யோசிக்கணும். ரைட்டா? சரி பார்ப்போம். இந்த எல்லாத்தையும் மாத்திடுவோம். 45 இன்டு 60 போடுங்க. 0 3 2700 வருது. அதையும் வச்சுக்கோங்க. 46 மினிட்ஸ் 12 செகண்ட். 46 இன்டு 60 போடுங்க. 0 36 3 276 பிளஸ் 12 270 வருது. இதையும் வச்சுக்கோங்க. 42 இன்டு 60 போடுங்க. 0 2 1 25 20 பிளஸ் 36 25 56 வருது. இப்போ உங்கள்ட்ட 4 நம்பர் கையில இருக்கு. ரைட்டா? எக்ஸாம் ஹால்ல இந்த 4 நம்பரையும் செகண்ட்ல ஃபாஸ்டா மாத்திருங்க. மாத்திட்டு இந்த 3 நம்பருக்கு இந்த 4ல எது எல்சிஎம் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சாலே போதும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த நான் சொன்ன பெரிய நம்பர் என்ன? 308. இந்த 308 இன்டு பண்ணி, அதாவது இன்டு 308 இன்டு 2 இல்ல 308 இன்டு 2 போடலாம், 308 இன்டு 3 போடலாம், 308 இன்டு 4 போடலாம். அதே 308ல இந்த 4 நம்பர்ல எது போதோ அது ஆன்சர். ஏன்னா அப்படிப்பட்ட நம்பர்ல மீதி 2 நம்பரும் போயிடும். எல்சிஎம்க்கு தான் ட்ரிக். டானா மெத்தடை தவிர பெரிய நம்பர் எடுத்துட்டு பெரிய நம்பர் இன்டு 2 பெரிய நம்பர் இன்டு 3 போட்டு போயிட்டே இருக்கணும். எதுலயாவது ஒண்ணுல மீதி 2 நம்பர் போயிடும். அப்புறம் இந்த 308 பெரிய நம்பர்ல இந்த 4ல எது போகுதோ அது ஆன்சர். 308 இன்டு பண்ணா 4ல தான் ஒரு ஆன்சர் வரணும். சோ ஓகே பாருங்க. 308 இன்டு என்ன பண்ணா 1578 வரும். என்ன சார் இவ்வளவு பெரிய நம்பர்? அப்படி இல்லைங்க. இது நீங்க 308 ஏன் பாக்குறீங்க? 300ன்னு பாருங்களேன். 1578 நீங்க 1578 பாக்குறீங்க. 1500 பாருங்களேன். 300 இன்டு என்ன பண்ணா 1500 இன்டு 5 பண்ணா வருமா? அதாவது 300 இன்டு 5 பண்ணா வருமா? அப்ப 308 இன்டு 5 பண்ணா கடைசியில 0ல முடியுது. அப்படிதானே? ஆனா இங்க 8ல முடியுது. வாய்ப்பே இல்லை. இது வரவே வராது. 308 வாய்ப்பாடுல இது போகாது. அடுத்து பாருங்க 2700. சோ 2700 கடைசியில 0ல முடியுது. 308 இன்டு 5 பண்ணாலே ஒரு 1500 கிட்டக்க நிப்போம். 308 இன்டு 10 பண்ணோம்னு வைங்களேன். ஏன்னா கடைசியில 0ல முடியுது. 308 இன்டு 10 பண்ணா 3080 நிப்போம். இங்க 0ல முடியுது. வாய்ப்பே இல்ல. ரைட்டா? 2712 308 டேபிள்ல போகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப எப்படி டக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா, தோராயமா இந்த 308 300ன்னு வச்சுக்கோங்க. 2712 2700ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? சோ 300 2700 300 இன்டு என்ன பண்ணா 2700 9 பண்ணா வருமா? 300 இன்டு 9 பண்ணா 2700. அதே மாதிரி 9 போட்டு பாருங்க. 308க்கும் போட்டு பாருங்க. இன்டு 9 72 27 72 வந்துச்சு. 27 12 சாரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். 27 12 அடுத்ததுல போதான்னு பார்ப்போம். அடுத்ததுல போதான்னு ஒரே நிமிஷம் ஜஸ்ட் மினிட். ஒரு நிமிஷம். 36 3 207. ஓகே ஒரே நிமிஷம். 6 + 1 இதானே? இதை கூட்டினா தானே அங்க போட்டேன். 6 + 1 7ங்க. இங்க 1 போட்டேங்க. சாரி 6 + 1 7 2772. நான் ஏன் யோசனை இது எப்படி கிட்டக்க வந்துருச்சு? அப்ப ஏதாவது நம்ம அங்க தப்பு பண்ணிருக்கோம்னு யோசிச்சேன். ஓகே வந்துச்சா 308 இன்டு 9 பண்ணா 2772 வந்துச்சா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். இது டானா மெத்தட்லயும் போடலாம். ரெண்டா வாய்ப்பால அடிச்சிட்டே வரலாம். இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சதுன்னு வச்சுங்களேன். டக்குனு இதெல்லாம் வினாடிகளா மாத்தி விட்டு 308 இன்டு 5 வராது போப்பா. 308 10 ஐயோ போப்பா. 308 இன்டு 9 வந்துச்சு போப்பா. சி ஆன்சர்ப்பா. நல்லா இருக்கும் அது. ரைட்டா? அப்படி ஜாலியா இருக்கும். அது இன்டு என்ன பண்ணா வரும். அது லாஸ்ட் டிஜிட்லாம் செக் பண்ணி செமையா இருக்கும். ரைட்டா? ஓகே அடுத்து ஆப்ஷன் சி ஆன்சர். எல்சிஎம் இது மாதிரி சம்ல எல்சிஎம் எடுக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தனி வட்டியில் ஏ என்பவர் ரூபாய் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் ரூபாய் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார்.
எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? சூப்பர் கேள்வி, ஹேட்ஸ் ஆஃப் கேள்வி. ரைட்டா? அதாவது ஒவ்வொன்று ஒரு வெரைட்டி அல்லது தனி வெரைட்டி, தனி வட்டி வெரைட்டி, சரியா? தனி வட்டி சம்மு, வெரைட்டியான சம்மு. கடைசியா சொல்றாங்க பாருங்க, எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும். அங்கதான் டேட்டா எடுக்கணும் நம்ம. அதாவது எத்தனை வருஷத்துல இவங்களோட அமௌண்ட், அதாவது இவர்களின் கடன் தொகைனா மொத்த அமௌண்ட் அர்த்தம். இங்க பாருங்க, அமௌண்ட் ஈக்குவல் ஆகுங்கிறாங்க. ஜெனரலாவே தனி வட்டியில ஒரு ஃபார்முலா இருக்குங்க, எஸ்ஐன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100 சொல்லுவோம். இதை தவிர அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P பிளஸ் SI. இது வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க. எஸ்ஐனா PNR/100 சொல்லுவாங்க, Pனா அசலுங்க, Nனா ஆண்டு காலம்ங்க, Rனா வட்டி வீதம்ங்க, ஏனா அமௌண்ட்டுங்க, மொத்த தொகைன்னு அர்த்தம். அதாவது அசலையும் வட்டியும் கூட்டினா அமௌண்ட்டுங்க. ரைட்டா? இப்ப இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா அமௌண்ட் தான் ஈக்குவல்ங்கறாங்க. அப்ப அங்க இருந்தா நம்ம டேட்டாவை எடுக்கணும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட், அப்படிதான் சம்ம போட ஆரம்பிக்கணும். ரைட்டா? சம்மே அப்படிதான் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய சம்மு, தடிமாடு சம்மு. ஏன்னா எதையாவது ஒன்று டேட்டா எங்கிருந்து எடுக்கிறதான்னு யோசிச்சுட்டே இருக்கணும். சமம்ட்டாங்களா, எடுத்துரு. அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட், எட்டு அல்ல. அப்ப அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு பிரின்சிபல், இதுக்கு ஒரு எஸ்ஐ வரும், இதுக்கு ஒரு பிரின்சிபல், இதுக்கு ஒரு எஸ்ஐ வரும். அப்ப சம்லயும் ரெண்டு பிரின்சிபல், ரெண்டு தனித்தனி சதவீதம் ரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இப்ப ஏ ஒருத்தவர், பி ஒருத்தவர். ஏ என்ன அசல்? 14,000 அசலா? அப்ப பிரின்சிபல், ஏவோட பிரின்சிபல் 16,000. எஸ்ஐ ஃபார்முலா PNR/100. பி என்ன? 16,000 இன்டூ என்ன தான் தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா இந்த சைடும் என்ன சேம் தான். ஏன்னா எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை தான் கேக்குறாங்க. அப்ப இந்த சைடு என்ன ஒண்ணுதான். அந்த என்ன எக்ஸ்னு வச்சுக்குவோம். ரைட்டா? PNR, ஆர் என்ன? 12%, 12/100. அதாவது இந்த எஸ்ஐக்கு நான் எழுதியிருக்கேன் இந்த அசலை வச்சு. ரைட்டா? அந்த அசலை வச்சு எழுதியிருக்கேன் ஃபார்முலாவை. ரேட்டு 12க்கு என்னன்னு தெரியல. அதுமாதிரி ரெண்டாவது அசல் என்ன? 12,000. இங்க இருக்கு பாருங்க, பி. ரெண்டாவது எஸ்ஐ என்ன? அதுக்கு ஃபார்முலா எழுதணும், PNR 12,000, என்ன சேம் தான், ரேட்டு 18/100. ரைட்டா? 18/100. ஓகே, சம் பெருசா இதாகாதீங்க, போட்டுடலாம். இது வேற மாதிரியும் போடலாம். சரி, ஓகே, ஈக்குவேஷன் வச்சும் போடலாம். ரைட்டா? இதை நம்ம டிஃபரன்ஸ் வச்சும் போடலாம். நம்ம ஈக்குவேஷன் வச்சு போட்டுருவோம். ரைட், ஓகே. இப்போ இந்த 12,000 இங்கிட்ட எடுத்துருவாங்க. 16,000 மைனஸ் 12,000 வரும். ஓகேவா? இங்கிட்ட 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 120x × 18 வருதா? இந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன? மைனஸ் இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 160x × 12 வருதா? 160x × 12 அப்படியே வச்சுக்கோங்க. 16,000 + 12,000 4,000 வரும். 4,000 இஸ் ஈக்குவல் டு, இங்க இருக்கு. பெருக்கிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட். இது ரெண்டையும் பெருக்கிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இங்க 120 ஒரு நம்பர் இருக்கா? இருங்க நான் சொல்றேன். 120 நம்பர் இருக்கு. ஓகேவா? இங்க 12 நம்பர் இருக்கா? இங்க ஒரு 0 இருக்கா? அதாவது இங்க 160 ஒரு 0 இருக்கா? இந்த 12 120, அதாவது இது ஒரு 10 தானே? அதாவது இந்த 160னா என்ன? 16 × 10 தானே? அதானே 160. இப்ப இங்க 12 இருக்கு, இங்க 10 இருக்கா? இந்த 12 10 பெருக்கி 120x வருமா? அது தனியா எடுத்து விட்டுருங்க. அப்ப இங்கே 120x இருக்கு, இங்கே 120x இருக்குன்னு அர்த்தம் தானே? ஏன்னா நம்ம காமனா எடுக்கணும், வெளில காமனா மேத்ஸ்ல எடுக்கணும். அப்ப 120x இங்க காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள 18 வரும். மைனஸ் இங்க 120x, அதாவது இந்த 120x வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள 16 வரும். ரைட்டா? கிளவரா ஸ்மார்ட்டா யோசிங்க. ரைட்டா? அப்படியே 120 அப்படியே எடுத்துட்டோம் வெளில, இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 16 மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, ரைட். 18ல இருந்து 16 கழிச்சோம்னா 2 வரும். ரைட்டா? 2 வரும். இங்க எழுதுறேன். அப்ப 4,000 இஸ் ஈக்குவல் டு 120x × 2. கட்டாங்க? கரெக்டா? ரைட். 1 0 கேன்சல். அப்ப 1 0 கேன்சல்னா x இஸ் ஈக்குவல் டு 400/12 × 2 24. 400/24 இஸ் த ஆன்சருங்க. 400/24 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல அப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஏதாவது கொடுப்பாங்க. இதை கொஞ்சம் அடிங்க, இன்னும் கொஞ்சம். எதில் அடிக்கலாம்? 8ஆல் அடிக்கலாங்க. 8ஆல் அடிங்க. 8ஆல் அடிச்சா மேல 50, கீழே 8ஆல் அடிச்சா 3. 50/3. ஆன்சர் வந்து 50/3.
ரைட்டா? இந்த 50/3 வந்து பின்னத்துல இருக்கா? இதை கலப்பு பின்னமா மாத்துனீங்க அப்படின்னா 16 2/3 வரும். அதாவது ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? 16 2/3 இயர்ஸ் இஸ் த ஆன்சர். நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் வெரைட்டியா போடுறப்ப அந்த எஸ்சிஎஃப் எல்சிஎம், எஸ்ஐ, பர்சன்டேஜ், ரேஷியோ, ரீசனிங் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ரைட்டா? நம்பர்ஸோட அப்படி நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும், காதலிக்கணும், நம்பர்ஸை காதலிக்கணும். அடுத்த ஒரு ரீசனிங் சம்ம பாருங்க. பி என்பவர் கியூவை விட பெரியவர், ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர் ஆனால் பிஐ விட சிறியவர், எஸ் என்பவர் பிஐ விட பெரியவர் ஆனால் டிஐ விட சிறியவர். இதில் யார் மிக சிறியவர்? ஆட பாவிங்களா. பி என்பவர் கியூவை விட பெரியவராமா? ரைட், ஓகே. பி என்பவர் கியூவை விட பெரியவர். கியூன்னு ஒருத்தருக்கான் போல, கியூன்னு ஒருத்தருக்கான் போல. என்னப்பா கியூ இங்க வாப்பா, ஏ கியூ இங்க வா. உன்னை விட பி பெரிய ஆள் தெரியுமா? கியூட்ட சொல்லணும் நம்ம, ஏ கியூ உன்னை விட பி பெரிய ஆள் தெரியுமா அப்படி. அப்ப கியூவை விட பி பெரிய ஆள்னா கியூக்கு மேல பியை போடுங்க, ஏன்னா பெரிய ஆள்ல மேல போட்டுருணும். ரைட்டா? இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி சம்லாம். ரைட்டு. ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர். ஓ, ஆர் இன்னொருத்தர் இருக்கான், ஏ கியூ நீலாம் எதுக்கு இருக்க? உன்னை விட பி பெரியவர், உன்னை விட ஆரும் பெரியவர், உன்னோட 2 பேர் பெரியவன்டா. கியூட்ட சொல்லணும். அந்த ஆர் வந்து கியூவை விட பெரியவரா ஆனால் பிஐ விட சிறியவரா? யாரு அந்த ஆறு? என்ன அப்பனா என்னன்னா, கியூவை விட ஆறு பெரியவன் ஆனா பிஐ விட சின்னவன். அப்ப நடுவுல போடுங்க, அந்த ஆற நடுவுல போடு. ஆறு நடுவுல நின்னுக்கோ. ஆறு, நீ என்னதான் கியூவை விட பெரிய ஆளா இருந்தாலும் நீ பிஐ விட சிறிய ஆள்றா அப்படின்ட்டு. அப்ப பி ஆர் கியூ. எஸ் என்பவர் பிஐ விட பெரியவர். பிஐ விட பெரியவர். அப்ப மொத்தமா 3 பேத்தையும் தூக்கி சாப்பிட்டான் எஸ். மேல போடுங்க எஸ். ஏன்னா பிஐ விட பெரியவர்னா பிக்கு மேல இருக்கணும் எஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட் நல்லா கச்சிதமா இருக்கு, நச்சுன்னு இருக்கு. ரைட்? எஸ் என்பவர் பிஐ விட பெரியவர், பிஐ விட பெரியவர், ஓகே. ஆனால் டிஐ விட சிறியவர். ஆஹா, டிஐ விட சிறியவர் எஸ். அப்பனா டி அதுக்கு மேல வரும், அப்படிதான் அர்த்தம். எஸ் நீ என்னதான் பிஐ விட பெருசா இருந்தாலும் டிஐ விட சின்னதுதான், அப்ப டி மேல வந்துடும். ரைட்? என்ன சொல்ல வராங்க இப்ப? இதில் யார் மிக சிறியவர்? இதுல யாருங்க மிக சிறியவர்? பாவம், பாவம் யாருங்க பாவத்தை? கியூ. கியூ இஸ் த ஆன்சர். போடு, சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? சோ கியூ இஸ் த ஆன்சர். நல்ல சம், நல்ல சம். எக்ஸாம் ஹால்ல யோசிக்கணும், அதான் நமக்கு திறமையே அதுதான். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களும் இடங்கள் 5:7:8 என்ற வீதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது. எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? அதாவது ஒரு பள்ளியில 5, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பள்ளியில பாடங்கள் வந்து ஒரு பாடமா 5:7:8 விகிதத்துல இருக்கா, விகிதம். ரைட்டா? அந்த விகிதம், அந்த பாடங்களை முறையே என்ன பண்றாங்கன்னா, 1 40%, 2 50%, 3 75% உயர்த்துறாங்களா. ரைட்டா? உயர்த்தினதுக்கு அப்புறம் என்னப்பா விகிதம்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள், கிறிஸ்டல் கிளியர். ரைட்டா? அப்ப என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, இந்த 5ங்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த 5ங்கிற நம்பரை ஒரு 40% உயர்த்தணும். எப்படி சார் ஒரு நம்பரை எப்படி சார் 40% உயர்த்துறது? சிம்பிள்ங்க. ஒரு நம்பரை 40% உயர்த்தணும்னா நம்பர் இன்டு 40 140/100 போட்டீங்கன்னா உயர்ந்துடும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். 100 + 40 அப்படின்னு போட்டு கீழே ஒரு 100 போட்டுக்கலாம், முடிஞ்சு. ரைட்டா? அது மாதிரி அடுத்த 7 இருக்கா, 7 வந்து எத்தனை சதவீதம்? 50% உயர்த்தணுமா? 150/100. அதாவது 100ங்கிற நம்பர்ல இருந்து 40 கூட்டி மேல, அதுமாதிரி 100ல நம்பர்ல இருந்து 50 கூட்டி மேல. சிம்பிள். ஒரு நம்பர் அப்படிதான் உயர்த்தணும். 8ங்கிற நம்பரை 75%, 175/100. தட்ஸ் ஆல். கீழே 100 100 100 100 கேன்சலா, 100 100 100 100 கேன்சலா. ரைட்டா? மேல என்ன ஆகும் பாப்போமா? குவைட் குட், சவுண்ட்ஸ் குட், சவுண்ட்ஸ் குட். மேல என்ன பண்ணுங்க, 5ஆம் வாய்ப்பால்ல அடிங்க. 5ஆம் வாய்ப்பால்ல 5 ஒரு வாட்டி போகும். 5ஆம் வாய்ப்பால்ல 150 30 வாட்டி போகும். கேட்டாங்க 5ஆவது வாய்ப்பால்ல ரேஷியோல காமனா இருக்க வாய்ப்பால்ல அடிச்சுக்கலாம். அதுமாதிரி 5ஆம் வாய்ப்பால்ல இதை அடிச்சிங்கன்னா I3 15 5. ரைட்டா? 35 வாட்டி போகும். திரும்பவும் 5. இருங்க ஒரு நிமிஷம். இந்த 35 பார்த்தோன்னா எனக்கு ஒன்று தோணுது. ஏன்னா இங்க 7 இருக்கு, இங்க 14 இருக்கு.
அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா 7ஆல் அடிக்கலாம். 7ஆல் அடிச்சா 7 7 ஒரு வாட்டி போகுமா? இதை 7ஆல் அடிச்சா 20 வாட்டி போகுமா? இதை 7ஆல் அடிச்சா 5 வாட்டி போகும். ரைட்டா? இன்னமும் அடிக்கலாம். 5ஆம் வாய்ப்பால திரும்ப அடிக்கலாம். 5ஆம் வாய்ப்பால அடிச்சா 4, 5ஆம் வாய்ப்பால அடிச்சா 6, 5ஆம் வாய்ப்பால 5 அடிச்சா 1, அவ்வளவுதான். இதுக்கு மேல அடிக்க முடியாதுங்க. இதுக்கு மேல அடிக்க முடியும் போலயே. சரி, மொத்தமா என்ன இருக்கு? 4. இங்க மொத்தமா என்ன இருக்கு? 6. இங்க மொத்தமா என்ன இருக்கு? 8. 4:6:8 2ஆம் வாய்ப்பால அடிக்கலாம். சோ 2ஆம் வாய்ப்பால அடிச்சா 2, 2ஆம் வாய்ப்பால அடிச்சா 3, 2ஆம் வாய்ப்பால அடிச்சா 4, 2:3:4னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். முடிஞ்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். 2:3:4. சவுண்ட்ஸ் குட். சம மாஸ். அடுத்து வாங்க. ஓகே. ரவி ranks 9th in the class of 45 students. ஒரு கிளாஸ்ல 45 பேர் இருக்காங்க. அதுல ரவி மேல 9ஆம் ரேங்க்ல இருக்கான். இவ்வளவுதான் சொல்றாங்க. ரைட்டா? ஓகே. there are 18 students below ராஜ் rank wise. ராஜ்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கீழே 18 பேர். சோ ஓகே, இத நம்ம எப்படி பார்ப்போம். ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி ரேங்க் சம் கேட்டால ஒரு நேரா ஒரு கோடு போட்டுக்கணும். சரியா? போட்டுட்டு ரவின்னு ஒருத்தர் இருக்கான். நான் எந்த ரேங்க்ல இருக்கான்? ரவி இங்க இருக்கான். எத்தனா ரேங்க்? 9th ரேங்க். அப்படிதானே? ஓகே. 45 பேர் உள்ள அப்ப மொத்த கோடு எவ்வளவு அப்படின்னா 45. அப்படிதானே? 45 தனியா வச்சுக்கோங்க. ராஜ்னு இன்னொருத்தர் இருக்கான். எங்கேயோ இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுங்க. ராஜ் என்ன, ராஜுக்கு கீழே 18 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ராஜ் இத்தனா ரேங்க்னு சொல்லல. ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள்ங்கிறாங்க. அப்ப ராஜு கீழே 18 மாணவர்கள். இங்க பாருங்க, ராஜு கீழே மொத்தம் 18 மாணவர்கள். ராஜ்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கீழே 18 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா, ரைட்டா? அப்ப கீழ இருந்து பாக்குறப்ப 19th இடத்துல ராஜ் இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல 19 கீழ இருந்து 19th இடம் அப்படி வச்சுங்க. மேல இருந்து என்னன்னு சொல்ல முடியாது. கீழ இருந்து 19th இடத்துல நிக்கிறான். ரைட்டா? 19th பிளேஸ். பாட்டம் ஒரு 19th பிளேஸ்ல நிக்கிறான். ரைட்டா? ஓகே. how many students are there between ரவி and ராஜ்? ரவிக்கும் ராஜுக்கும் நடுவுல எத்தனை பேர்? நீங்க பாட்டுக்கு 9 19 பார்த்து நடுவுல 10 பேரான்னு சொல்லியாங்க. நான் இந்த 19 19th அடிச்சிருங்க. நான் கீழ இருந்து சும்மா சொன்னேன். ரைட்டா? ஓகே, கவனிங்க நல்லா. மேல இருந்து ரவி 9ஆம் ரேங்க்ல இருக்கானா? அப்ப மேல இருந்து ரவிக்கு முன்னாடி வரைக்கும் 8 பேர் இருக்காங்களா? அப்படிதானே அர்த்தம்? வரிசையா 8 பேர் நிக்கிறாங்க. கௌரி, அசோக் அப்படியே 8 பேர் நிக்கிறாங்க. 9ஆம் இடத்துல ரவி நிக்கிறான். அப்படிதானே? அப்ப ரவிக்கு மேல ஒரு 8 பேர். ரைட்டா? ராஜ் நிக்கிறான். ராஜு கீழே ஒரு 18 பேர். ராஜுக்கு கீழே ஒரு 18 பேர். ரவிக்கு மேல ஒரு 8 பேர். ஓகே. மொத்த வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க? 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 45 ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ரவிக்கும் ராஜுக்கும் நடுவுல எத்தனை பேரும் கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னா, ரவிக்கு மேல ஒரு 8 பேர் இருக்காங்களா, அந்த 8 பேரை தூக்கி விட்டுருங்க. கீழே 18 பேரையும் தூக்கி விட்டுருங்க. அதாவது மொத்தம் 45 மாணவர்கள்ல 8ஐயும் 18ஐயும் கழிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், கரெக்டா ரவி அண்ட் ராஜ் மட்டும் எத்தனை பேர் மொத்தம் அப்படிங்கறத கிடைச்சிரும். அதாவது இங்க ஒரு 8, இங்க ஒரு 18, இதை தூக்கி விட்டீங்கன்னா மொத்தம் 45. இல்ல 8ஐயும் நான் தூக்கி விடுறேன். சொன்னா புரியாது, இப்ப நான் செஞ்சா புரியும். 45ல இது -8 -26, -8 -18 -26 தூக்கி விட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 21 மாணவர்கள் வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 21 மாணவர்கள் யாருன்னா, ரவில இருந்து ராஜ் வரைக்கும் 21 மாணவர்கள் மொத்தம். அப்படிதானே அர்த்தம்? ரவில இருந்து ராஜ் வரைக்கும் 21 மாணவர்கள். அப்படிதானே அர்த்தம்? 21 தான். ஒரு நிமிஷம் 26 சாரி 19 மாணவர்கள். சாரி ஒரு நிமிஷம். 45ல இருந்து 26 கழிச்சிங்கன்னா 19 மாணவர்கள். ரைட்டா? நான் 6 5 கழிச்சு 1 போட்டேன். அது 5 இங்கிட்டு இருக்கு, 6 அங்கிட்டு இருக்கு. சாரி 19 மாணவர்கள். இந்த 19 மாணவர்கள் யாரு? அத மேல தூக்கி விட்டீங்க, கீழே தூக்கி விட்டீங்க. அப்ப இந்த 19 மாணவர்கள் யாருன்னா ரவி, ராஜ். அதாவது ரவில இருந்து ராஜ், ரவியும் ராஜும் சேர்த்து 19 மாணவர்கள் அர்த்தம். ரவியும் ராஜையும் சேர்த்து மொத்தம் 19 மாணவர்கள். அதாவது இந்த பாக்ஸ் மட்டும் 19ங்க, மேல ஒரு 8ங்க, கீழே ஒரு 18ங்க, 3ஐயும் கூட்டா 45. இப்ப புரியுதா? மேல 8, அதாவது ரவிக்கு மேல 8, ரவில இருந்து ராஜ் வரைக்கும் 19. இந்த கழிச்சு விட்டோம்ல. அப்புறம் கீழே ஒரு 18, 3ஐயும் கூட்டினா வருதா? 7 15 1. ஆமா வந்துரும். ரைட்டா? 7 25 2. ஓகே. இப்ப ரவில இருந்து ராஜ் வரைக்கும் மொத்தம் 19 பேரு. இவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க? ரவிக்கும் ராஜுக்கும் நடுவுல எத்தனை பேர் கேக்குறாங்க? இன் பிட்வீன். நல்லா யோசிங்க. ரவில இருந்து ராஜ் வரைக்கும் மொத்தம் 19 பேரு. அப்ப நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்க?
அது ரவி இருக்கான், ராஜ் இருக்கான். ரவி ராஜ் 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 19 பேர் நிக்கிறாங்க. ரைட்டா? அப்ப ரவிக்கும் ராஜுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்க? 17. ஏன்னா ரவி ஒண்ணு கழிச்சு விட்டுருங்க, ராஜ் ஒண்ணு கழிச்சு விட்டுருங்க, 17 பேர் நடுவுல நிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது இந்த நடுவுல 17 பேர் நிக்கிறாங்க. மேல ரவி 1, கீழே ராஜ் 1, 19 அப்படி ஆகுது. அப்ப 17 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? என்னெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. ரைட், ஓகே. ஆப்ஷன் பி 17 இஸ் தி ஆன்சர். கொஞ்சம் திங்க் பண்ண திங்கிங் ப்ராசஸ் இருந்தாலே ஈஸியா அடிச்சிடலாம் இந்த மாதிரி சம்பளம். ரைட்டா? ஏ, பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார். எனில் ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது ஒரு நல்ல சம்மு. ரைட்டா? அதாவது ஏ, பி, சி 3 பேரும் ஆக்சுவலா இந்த சம்முக்கு நான் தனியா ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன், ஷார்ட்கட் வீடியோவே போட்டிருப்பேன். ரைட்டா? 30 வினாடிகள் ஆன்சர்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி மாடல் சம்முக்கு, இது பேர் பார்ஷியல் ஒர்க் சம்னு சொல்லுவோம். அந்த ஷார்ட்கட் வீடியோ முடிஞ்சா எடுத்து பாருங்க. கிளியராகவே இந்த மாதிரி டைப்பான சம்ஸ் எப்படி வெரைட்டியா வந்தாலும் எப்படி அடிக்கலாம் நான் ஷார்ட்கட் வீடியோல சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஆனால் அந்த வீடியோவை எடுத்து பாருங்க. 30 வினாடியில் ஆன்சர் குருநாத் அகரமின்னு போடுங்க, வரும். ரைட்டா? யூடியூப்ல போட்டு பாருங்க, வரும். ஸோ அப்போ அந்த ஷார்ட்கட் படி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி பார்ஷியல் ஒர்க் சம் கேட்டாங்கன்னா 4 டேஷ் போட்டுக்கணும். ரைட்டா? இந்த மொதல் டேஷை வந்து யாருக்கு ஒதுக்கணும்னா வேலையை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒதுக்கணும், ஸ்டார்டிங் மென். இந்த கீழக்க டேஷை யாருக்கு ஒதுக்கணும்னா வேலையை யார் முடிக்கிறாங்க, அதாவது ஃபினிஷிங் மென். ஓகேவா? இந்த பக்கத்துல இருக்க டேஷ் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் மேன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வேலை செய்வாங்களே அதை கழிச்சு விட்டு இங்க போடணும் மீதி இருக்க நம்பரை. நீங்க ஷார்ட்கட் பார்த்துட்டு வாங்களே, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் கூட பாருங்க. இந்த டேஷ் வந்து ஃபினிஷிங் மேனோட ரிமைனிங் ஒர்க். ரைட்டா? அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங் மேன் யார் யார் அப்படின்னா தே ஸ்டார்டட் டு ஒர்க் டுகெதர். தே ஸ்டார்டட்னா ஏ, பி, சி 3 பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்டார்டிங் மேன் யார் யார் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சி வந்து 2 நாள்ல கிளம்புறான். இந்த 2 நாளா வந்து குட்டியா இங்க போட்டுக்கணும், அதை வீடியோல சொல்லியிருப்பேன். ரைட்டா? சி கிளம்புறான். மீதமுள்ள வேலையை வந்து ஏவும் பியும் செய்யறாங்களா? அப்ப பினிஷிங் மென் வந்து ஏ, பி எத்தனை நாள்ல செய்யறாங்கிறது எக்ஸ். ரைட்டா? நல்லா அழகான ஷார்ட்கட்டு, பார்த்துருங்க மறக்காம. பார்த்தவங்களுக்கு ஓகே. ரைட்டா? ஓகே. இப்ப நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி டோட்டலா எவ்வளோங்கிறது இந்த டேஷ்ல போடணும். அதுதான் நம்ம ஷார்ட்கட் வச்சிருக்கோம். ஏபிசினா எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் தனியா போடுங்க. அதை எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஒய்னா 180, ஒய் இசட் 300, இசட் எக்ஸ் 240. ஸோ 12 × 5 15 × 20 டிவைடட் பை 0 12 1 5 6 7 720 வரும். ரைட்டா? ஸோ 12 அடிச்சிங்கன்னா இது நான் அதாவது இது ஏ, இது பி, இது சி. எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஷார்ட்கட்ல போட்டுட்டு இருக்கேன். என்ன சார் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? பாட்டுக்கு ஏதோ எங்ககிட்ட பேசாம ஏதாவது போட்டுருக்கீங்கன்னா கவனிக்க பாருங்க. இதை தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்க, நீங்களும் போடுங்க. 12 60 நீங்க மெதுவாகவே போடுங்க, ஆன்சர் வரும். 3 5 வாட்டி போகும், 3 2 வாட்டி போகும், 2 2 கேன்சல், மொத்தம் 5 வருதுங்க. மொத்தம் 5ன்னு வருது. அதாவது இந்த டேஷ் வந்து 5ங்க. ரைட்டா? அந்த அந்த எத்தனை நாள் வேலை செய்யறாங்களோ அதை இங்க குட்டியா போட்டுக்கணும், ரொம்ப குட்டியா போட்டுக்கணும். 5ல 2 கழிச்சு 3ங்கிறத பக்கத்துல போட்டுக்கணும். ரிமைனிங் ஒர்க் 3. ரைட்டா? ஸ்டார்டிங் மேனோட ரிமைனிங் ஒர்க் 3. கீழே ஃபினிஷிங் மேன் ஏ பிளஸ் பியா, ஏ பிளஸ் பினா ஏக்கும் பிக்கும் மட்டும் அந்த ஷார்ட்கட் போடணும். ஏபி பை ஏ பிளஸ் பி. ஸோ 180 பை 27 ஷார்ட்கட் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஷார்ட்கட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதை அடிச்சிங்கன்னா 9 அடிச்சிங்கன்னா 20 பை 3, 9 அடிச்சா 20 பை 3 வருது. ஸோ இந்த டேஷ்ல 20 பை 3 போட்டுருங்க, இந்த டேஷ்ல எக்ஸ் போட்டுருங்க, முடிஞ்சு. ரைட்டா? பார்ஷியல் ஒர்க்னாலே 4 டேஷ். ஃபர்ஸ்ட் டேஷ் வேலையை யார் ஆரம்பிக்கிறா? இங்கே ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேரையுமே எக்ஸ் ஒய் இசட் ஃபார்முலால போட்டு ஒரு நம்பரை கொண்டு வரணும், அதுதான் இங்கே போடணும். திரும்ப சொல்றேன். பக்கத்துல அவங்க எத்தனை நாள் வேலை செய்வாங்களா? ஒரு 2 நாள் வேலை செஞ்சாங்களா? அந்த 2 நாள குட்டியா போட்டு அதெல்லாம் கழிச்சு மீதி இருக்க நம்பரை இங்க போட்டுக்கணும். கீழே ஃபினிஷிங் மேன். ஃபினிஷிங் மேன் யாரு? சி கிளம்பிட்டானா? ஏவும் பி தானே ஃபினிஷ் பண்றாங்க. ஏபி என்ன 12 5 12 5 அந்த எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபார்முலா இருக்குல்ல, அதுல தூக்கி போட்டு அந்த நம்பர் இங்க போடணும். பக்கத்துல ஃபினிஷிங் மேனோட ரிமைனிங் ஒர்க் எக்ஸ். ரைட்டா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு கிராஸ் ஆகாத கீழே போடுங்க. பார்ஷியல் ஒர்க் சம் வந்து இந்த பார்ஷியல் ஒர்க் சம் வந்து டைரக்ட் மெத்தட். ரைட்டா? மீதி 2யும் மேலே போடுங்க. 20 பை 3 × 3 போடுங்க. இதையும் பெருக்குங்க. 3 3 கேன்சல் ஆகும். 20 பை 5ன்னு வரும்.
4 இஸ் த ஆன்சர். ஆன்சர் 4. ப்ளஸ் ரைட்டா, முடிஞ்சு. ரைட். ஆன்சர் 4 தானே சொன்னேன். ஆன்சர் 4 சொன்ன 5 சொன்னா 4 சொன்னா 5 சொன்னா 4. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். டக்குன்னு 5 பார்த்தோன்னே என்ன தடிச்சோம் அப்படின்னு டக்குன்னு வந்து போச்சு. சாரி, ஆன்சர் 4. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட் 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 ரைட். இது என்னப்பா அது? ஒரு சதுர வடிவ பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்க. ஒரு சதுர வடிவ பூங்காங்க, அத சுத்தி ஒரு பாதைங்க, இப்படிதாங்க வரையணும். ஒரு சதுர வடிவ பூங்காவோட சுத்தி அப்படி ஒரு பாதையை வரையணும். அப்படி ஒரு ஷேப்புக்குள்ள ஒரு ஷேப்பு. ரைட்டா? என்ன சொல்றாங்க? 2 மீட்டர் அகலம் அந்த பாதைக்கு. அந்த பாதைக்கு 2 மீட்டர் அகலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 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 கேப் 2 மீட்டர்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சுத்தி 2 மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? பாதையோட பரப்பளவு கையில குத்துறாங்க 288 சொல்லிட்டு. பாதையோட பரப்பளவுனா இந்த பரப்பளவு. இது 288 சொல்லி கையில குத்துட்டாங்க. ரைட்டா? அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, பூங்காவோட மொத்த சுற்றளவு கேட்கிறாங்க. ரைட்டா? மொத்த சுற்றளவு கேட்கிறாங்க. நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். பூங்கானது அதன் பக்கங்கள் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவான பாதையில் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு பூங்காவின் சுற்றளவினை காண்க. ஓகே, பூங்காவின் சுற்றளவுனா உள்ள வரும்னு நினைக்கிறேன். இந்த சுற்றளவு வரும்னு நினைக்கிறேன். அதை சுத்தி தான் பாதை வருது. சரி, இந்த மாதிரி சம்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஏரியா. இது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. வெளிப்புற பரப்பளவு மைனஸ் உட்புற பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு மீதி பரப்பளவு. இதான் ஷார்ட்கட். ஒரு ஷேப்புக்கு கூடிய ஒரு சம் ஏரியா அண்ட் வால்யூம்ல நீங்க எக்ஸாம்ல பாக்குறீங்கன்னா, அங்க என்ன ஷார்ட்கட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா, அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஏரியா. இதான் ஷார்ட்கட். அது என்ன அவுட்டர் ஏரியா? இப்ப நம்ம இந்த சம்ல சைடுலாம் கொடுக்கல, உள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு சைடு நம்ம ஏன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? அப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு என்ன சைடு வரும் அப்படின்னா, ஞாபகம் வச்சுங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏ. ரைட்டா? இது 2, இது 2. அப்ப கீழே ஃபுல்லா எவ்வளவு வரும்? a plus 4 வருமா? கீழே ஃபுல்லா எவ்வளவு வரும்? a plus 4 வருமா? ஆமா, அங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 2. நடுவுல a 2 2 a plus 2 plus 2 a plus 4. அதுதான் சுத்தி வரும். இதுவும் a plus 4 தான் இருக்கும், இதுவும் a plus 4 தான் இருக்கும், இதுவும் a plus 4 தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கு ஏன்னு வச்சுட்டோம், வெளியில இருக்க ஸ்கொயருக்கு a plus 4 சைடு வந்துருச்சு. ரைட்டா? இப்ப அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஏரியான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப அவுட்டர் ஏரியானா அவுட்டர் சைடு, அதாவது ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா வந்து சைடு ஸ்கொயர். ரைட்டா? இப்ப அவுட்டர் ஏரியா அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய இந்த சதுரம், அதோட பக்கம் என்ன? a plus 4. அப்ப ஏரியானா a plus 4 the whole square அர்த்தம். ரைட்டாங்க? அவுட்டர் ஏரியாங்கிறது OAங்கிறது a plus 4 the whole square. இன்னர் ஏரியானா உள்ள இருக்கக்கூடிய இந்த சதுரத்தோட ஏரியா, அதோட பக்கம் என்ன? ஏவா? அப்ப ஏரியா வந்து a ஸ்கொயர்னு அர்த்தம். பக்கம் ஸ்கொயர், அதான் ஏரியா. ஈக்குவல் டு ரிமைனிங் ஏரியாவா? ரிமைனிங் ஏரியா தான் 288 கையில குடுத்துறாங்க. முடிஞ்சு. இப்ப சால்வ் பண்ண ஆன்சர் a ஸ்கொயர் பிளஸ் 8a பிளஸ் 16. அதாவது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288. a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். 8a இஸ் ஈக்குவல் டு 288 மைனஸ் 16 2 272 வரும். ரைட்டா? a இஸ் ஈக்குவல் டு 272 பை 8 8 3 24 கேரி 3 34 வரும். என்ன? a 34 வரும். a 34 வரும். ஓகேவா? a 34 வருது. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, சுற்றளவு கேக்குறாங்க. ஏங்கிறது 34. இதா உள்ள கூடிய ஸ்கொயரோட சுற்றளவு கேக்குறாங்க. அதாவது ஏங்கிறது 34. ரைட்டா? ஒரு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து சைடு ஸ்கொயர். அதே சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா 4a. ரைட்டா? 4a இதா ஏவா? இன்டு 4 போடுங்க, ஆன்சர் 136 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். ஆப்ஷன் டி 136 இஸ் த ஆன்சர். முடிஞ்சு. ரைட்டாங்க?
சார் நம்ம ஒரு செட் ஆஃப் சம்ஸ் பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து. அப்படியே நம்ம இந்த செட் ஆஃப் சம்ஸ் இந்த சீரீஸாக அப்படியே நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ கொண்டு போகலாம். ரைட்டா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மேத்ஸ்லேருந்து இது ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வீடியோ கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெரைட்டி ஆஃப் சம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ரைட்டாங்க? பார்த்துருப்பீங்க. ஏரியா அண்ட் வால்யூம், பர்சன்டேஜ், ரேஷியோ, அதுக்கப்புறம் ரீசனிங்கில் அந்த ரேங்கிங், பசில், கோடிங் அண்ட் டிகோடிங், வெரைட்டி, HCF LCM. ரைட்டா? வெரைட்டி என்ன? ஸோ இந்த எல்லா சம்ஸும் மைண்ட் செட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி திரும்ப பார்த்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மேத்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கணும். மேத்ஸுங்கிறது ஷார்ட்கட்னா ஷார்ட்கட், லாஜிக்னா லாஜிக், ஃபார்முலானா ஃபார்முலா, கால்குலேஷனை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா ஆகிடுங்க. மேத்ஸ்ல ஜுஜுபி 25க்கு 22க்கு மேல எடுத்துடலாம். கால்குலேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஏன்னா போடுறப்பவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸா பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். அது ஆகாத மாதிரி மாத்துங்க. உங்க பிரெயினை அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டைம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள மேத்ஸ் உங்களுக்கு எப்படியா பிடிக்கிற மாதிரி மாத்தினீங்கனால ஈஸியா அடிச்சிடலாம், எந்த சம்பவம் இருந்தாலும். ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். TNPSC தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் 2026க்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A அறிவிப்பு வெளிவந்து விட்டது. இன்னும் 2 மாதத்தில் குரூப் 4 அறிவிப்பும் வரப்போகிறது. குரூப் 4 மற்றும் குரூப் 2A போஸ்டிங் வாங்க வேண்டுமா? உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. உங்களை அரசு அதிகாரிகளாக மாற்ற போகும் ராஜ்யம். தரமான ஸ்டடி பிளான், கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். ராஜ்யம் ஒரு அதிரடி ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ராஜ்யம் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் ராஜ்யம் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் ராஜ்யம்.